Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா present tenseல present continuous tense. present tenseல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து simple present tenseனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த கிளாஸ்ல வந்து அதோட செகண்ட் டைப் present continuous tense அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதை வந்து present progressive tense அப்படின்னு சொல்லுவாங்க. present continuous tense நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும். ஆனா அந்த விஷயத்துல வந்து நம்ம பாதியில இருக்கோம். அதை முடிக்கவும் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னும் அப்படியே இருக்கு. ஆனா அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசுறப்போ எல்லாமே நம்ம present continuous tense வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கப்போ அந்த மிடில் இருப்போம். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ வந்து நம்ம continuous tense வந்து யூஸ் பண்ணுவோம். continuous tense நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கும்ல verb இருக்கும், ஒர்க் இருக்கு, டிரைவ் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வெர்போட ing சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து continuous tense. இதுல வந்து I அப்படின்னா amன்னு சேர்க்கணும். அது பக்கத்துல தான் டிரைவிங் அந்த ing சேர்க்கிற வேர்போட ing சேர்க்கிற வேர்டு வந்து வரும். இதே வந்து he she itனா is. இதே we you they அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஆர் போடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேர்ப் எப்பவும் போல டிரைவ்னா டிரைவிங், ஒர்க்னா ஒர்க்கிங், டூனா டூயிங் அந்த மாதிரி சேர்த்தணும். I am driving, he is working, we are doing. இந்த மாதிரி வந்து நம்ம சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்திக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸ் போட்டுக்கணும். நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸா இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐஎன்ஜி சேர்க்கலாமா வேணாமான்றதை பார்த்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இன்கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம முடிக்காமல் இருக்கிற விஷயத்துக்குலாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஒரு புக்கை வந்து நான் ரீட் பண்ணுறேன், பட் ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக நான் ரீட் பண்ணி முடிக்கலை, ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரீடிங் அப்படின்னு சொல்லணும். அந்த ரீடுன்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டுடே, திஸ் வீக், திஸ் இயர் அப்படின்னு நம்ம வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துலையும் வந்து நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் டுடே. ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் டுடே. இன்னைக்கு நான் போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு டெம்பிள் டுடேன்னு வராது. டுடேன்னு நான் சேர்த்துட்டேன்னா ஐ ஆம் கோயிங் அந்த மாதிரி வரும். ஐ ஆம் கோயிங் டு சென்னை பை திஸ் வீக் அந்த மாதிரி சொல்கிறேன். திஸ் வீக் அப்படின்ற வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வேர்பில் வந்து ஐஎன்ஜி சேர்த்தணும். அதே மாதிரி தான் திஸ் இயர். நெக்ஸ்ட் வந்து எப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ்லாம் எதை இண்டிகேட் பண்ணும், எதை உணர்த்தும் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம பேச போகிற சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது, அதாவது மாறப்போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து அந்த சென்டென்ஸ் வந்து சொல்லுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்து சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டிங், சேஞ்சிங், பிகமிங், ஸ்டார்டிங். ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து மாறப்போகுது. அப்போ வந்து அங்கே ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு பதிலாக ஸ்டார்டிங் அந்த மாதிரி சொல்லணும். இன்க்ரீஸிங்னா அதே மாதிரி அந்த விஷயம் வந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறோம். அது எது இன்க்ரீஸ் ஆக போதோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு சேஞ்ச் நடக்க போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தானே இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லிடணும். இவ்வளோ தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிற டாபிக். ஒரு தடவை இதை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வந்து இருக்கிற வந்து எக்ஸசைசஸ். இதெல்லாம் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வந்து கரெக்டாக வருமோ அதெல்லாம் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர்ஸோட செக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக இல்லை தப்புன்னா நம்ம வந்து எங்கே தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ப்ரெசன்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.